என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை கேட்டுவிட்டால் நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த அம்மா என்று உன்னிடத்திலேயே தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்த இந்த அம்மாவினை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. இந்த அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் போதும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துவிடும். இந்த அம்மா நல்ல விஷயங்கள் நடப்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் முன்னால் வருவேன் என்பதனை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நான் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்ன கேட்டாலும் அதை நான் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. என் பிள்ளை, இந்த அம்மாவின் அன்பு எத்தனை அளவிற்கு உயர்ந்தது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளையினால் இந்நேரம் நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நல்லபடியாக நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழவும் தொடங்கியிருப்பாய். எத்தனையோ விஷயங்களினால் என் பிள்ளை வேதனைப்பட்ட பொழுதும், எத்தனையோ சூழ்நிலைகளினால் என் குழந்தை நீ காயமடைந்த பொழுதிலும், இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் உன்னை வாட்டி வதைத்த பொழுதும் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய் என்றால் அது இந்த அம்மா உனக்கு கொடுத்த தைரியம்தானே காரணம். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு ரகசியம் இருக்கின்றது. அந்த ரகசியத்தை முதலில் நீ தெரிந்து கொள். ஏனென்றால் இந்த சூட்சமத்தை வைத்துதான் இத்தனை காலமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது உனக்கே தெரியாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, என் குழந்தையே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். இனி உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் துணையாகவே இருந்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, கஷ்டங்கள் அதிகமாகும் பொழுது சிலர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள எளிதாக நினைத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு எதை பற்றிய சிந்தனையும் அந்த நொடி வருவது கிடையாது. நாம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா, இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்று நினைக்கின்றார்கள். உண்மையில் வாழ்வதை விட சாவதற்குத்தான் அதிகமான துணிச்சல் தேவைப்படுகின்றது. அந்த துணிச்சலே தனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் அத்தனை கடினமானது அல்ல என்பதனை உணராமல் இவர்கள் இது போன்று செய்கின்றார்கள். என் பிள்ளையே, உண்மை என்ன தெரியுமா? இது போன்று நினைக்கின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இவர்களுக்குள் ஏதோ தீய சக்தி தான் அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து விட்டதனால் தீய சக்திகள் அவர்களுக்குள் எளிதாக நுழைந்து விட்டது என்று அர்த்தம். தெய்வத்தை அதிகமாக நினைக்க தொடங்க வேண்டும். தெய்வத்தின் மீது அதிக அன்பு வைத்து தெய்வமே கதி என்று இவர்கள் சரணடைய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதை கொடுக்கும். அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நீ தெய்வத்தினுடைய குழந்தை. இந்த அம்மாவினுடைய பிள்ளையான நீ, உனக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இந்த அம்மாவுடன் இருக்கின்றாள் என்பதனை உணரத் தொடங்கி விட்டாய். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்டு சற்றென்று நீ துவண்டு போய் விடாமல் எல்லாவற்றையும் நாம் எதிர்கொண்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ வாழ்கின்ற வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷம் இனி ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது. என் பிள்ளையே, ஒரு விஷயம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது, உன்னை அதிகமான வேதனையில் தள்ளுகின்றது என்றால் அந்த நொடி நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நம்மை காயப்படுத்திய இந்த விஷயத்தை நாம் அதிகமாக சிந்திக்கின்றோம், அதிகமாக நாம் இதை பற்றி யோசிக்கின்றோம். அதனால் தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை நீ விடுபட வேண்டும் என்றால் இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ இந்த பிரச்சனைகளை பற்றி
அதிகமாக சிந்திக்கக்கூடாது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இன்னமும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் உன் மனது யோசிக்க வேண்டுமே தவிர, நடந்ததையே நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. என் குழந்தைக்கு தான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகம் உனக்குள் இருப்பதனால்தான் உன்னால் எதையுமே சரியாக சற்றென்று முடிக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் காலதாமதம் ஆவதற்கு காரணமும் அதுதான் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எதற்கு சந்தேகம், ஏன் சந்தேகம், வெற்றி கிடைக்கும் என்று சந்தேகிக்கின்றாயா? அதுவெல்லாம் ஒரு பொழுதும் நீ சந்தேகப்படக்கூடாது. உன்னால் முடியும் என்று செய்ய துணிந்து விட்ட பிறகு அதை நீ முழுமனதோடு செய்ய தொடங்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருப்பது இந்த அம்மா நான் அல்லவா? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய வேதனைகளும் எப்பொழுதும் தேவைப்படாது. ஏனென்றால் இந்த அம்மாவினுடைய ஆட்டத்தை உன் வாழ்க்கையில் கண்டுவிட்டால் யாராலும் உன்னை நெருங்கி வர முடியாது. எந்த தீய சக்திகளும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. நான் உன்னை ஆட்டி படைப்பவள் அல்லவா? உன்னிடமிருந்து உன் உழைப்பை உள்வாங்கி கொண்டவள் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் முன்னேற செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த அம்மா நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதனால் நீ எதற்கும் அஞ்சாமல், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேதனைப்படாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் மனதிற்கு நிம்மதியாகத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் சொல்கின்றேன், அதனை கவனமாக கவனித்துக்கொள். என் குழந்தையே, உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலை உனக்கு சரியாக இல்லை. எதையோ பற்றி சிந்தித்து கொண்டு குழப்பமான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக குழப்பமடைய மாட்டாய். என் பிள்ளையே, இந்த அம்மா என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? நீ நினைத்ததை நான் உன் வாழ்க்கையில் தருவேன். உனக்கானதாக நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ கேட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாய். அதனால் நீ இப்பொழுது கண்ணீர் சிந்தாதே, எதற்காகவும் வருந்தாதே. உன்னுடைய வேதனைகள் உன்னை வாழ வைக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, கஷ்டப்படுவதும் கண்ணீர் விடுவதும் வாழ்க்கையில் உனக்கு நல்லதல்ல. இதிலிருந்து மீண்டு வர எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற துணிச்சலை நீ தட்டி எழுப்ப வேண்டும். நான் இந்த துணிச்சலோடு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ளப் போகின்றேன் என்கின்ற எண்ணம் தான் உனக்குள் முழுமையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பு உனக்குள் எப்பொழுதுமே இருப்பதை நீ முழுமையாக உணர்வாய். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.